ஹோமம் நம்ம அம்பாளுக்கு செய்கின்ற ஹோமம். இந்த ஹோமத்தை முதலாக மகாவிஷ்ணு செய்கின்றார். அதனாலதான் நவராத்திரியில பாத்தீங்கன்னா 9 நாள் நவராத்திரியும் 10வது நாள் தசமி என்று சொல்லக்கூடிய தசரா விழா வெகு விமர்சையாக கொண்டாடி 11வது நாள் ஏகாதசி வரும். இந்த 9 நாளும் 10 நாளும் நம்ம ஒரு நாள் ஒரே ஒரு வேலை மட்டும் உணவு உண்டுகிட்டே இந்த பூஜை நடத்திட்டு வந்தோம். இந்த நவராத்திரி பூஜைய 9 நாளும் நம்ம பண்ணும்பொழுது ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு வரணும். 10வது நாள் ஒரு வேளை உணவு சாப்பிட்டு 11வது நாள் ஏகாதசி என்று எதுவுமே சாப்பிடாம இருந்து அன்றைக்கு அம்பாளையும் பெருமாளையும் நாம பூஜை செய்து 12வது நாள் துவாதாசி அன்றைக்கு பாராயணம் சொல்லக்கூடிய எல்லா விதமான காய்களையும் போட்டு நாம படையல் பண்ணி சாப்பிடணும். அதுதான் இந்த நவராத்திரியில விசேஷமான உணவு உண்ணக்கூடியது அந்த 12வது நாள் சாப்பிட்டு தான் துவாதாசி அன்னைக்கு. பொதுவா நமக்கு ஒரு வறுமை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு துன்பம் இருக்குது, ஒரு துயரம் இருக்குது அப்படின்னா எந்த விதமான நீங்க விரதமும் இருக்க தேவையில்ல, எந்த விதமான மந்திர ஜபமும் பண்ண தேவையில்ல. எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா சொல்கின்ற துவாதாசி அன்னைக்கு நீங்க சாப்பாடு பண்ணி அந்த சாப்பாடு கூட கொஞ்சம் நெல்லிக்காய், எல்லாருமே ஞாபகத்துல சாப்பாடு கூட கொஞ்சம் நெல்லிக்காய், கொஞ்சம் சுண்டக்காய், கொஞ்சம் அவுத்திக்கிறான். இது எந்த ஒரு மனிதன் துவாதாசி சாப்பிடறானா அவன் எப்பயும் செல்வத்திலே தான் இருந்துட்டு, செல்வ கஷ்டம் வராது, பண கஷ்டம் வராது. எல்லா விதமான பண கஷ்டத்தையும் நீக்கி நம்மளை காப்பாற்றக்கூடிய 3 உணவு இது. இந்த உணவு நாம துவாதாசியில எடுத்துக்கிட்டாலே போதும், நம்மளுடைய வறுமை தானா ஒழியும். நீங்க எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லை, எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எந்த பூஜையும் பண்ண தேவையில்லை, செல்வத்துக்காக தனி பூஜை எதுவுமே நடத்த தேவையில்லை. இந்த உணவை மட்டும் நீங்க சாப்பிடுறதுதான். இந்த உணவை நம்ம துவாதாசியில சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். நெல்லிக்காய், சுண்டக்காய், அவுத்திக்கீரை இதை சாப்பிட்டு வந்தாலே நம்மளுடைய வறுமை ஒழிஞ்சிடும். யாகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு அம்பாளுக்கு யாகம் செய்து அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். இந்த யாகம் ஏன் மகாவிஷ்ணு அம்பாளுக்கு செய்கின்றார் என்றால், யாகம் தான் சிறந்தது. பூஜையிலே ரொம்ப ரொம்ப சிறந்தது யாகம் தான். இந்த யாகத்தை சிறப்பா எடுத்துக்கிறார் அப்படின்னா, இந்த யாகத்தை மகாவிஷ்ணு பண்ணோடனே அம்பாள் ஆசீர்வாதம் பண்றாங்க மகாவிஷ்ணுக்கு. என்னுடைய சகோதரா மகாவிஷ்ணு, இந்த யாகத்தை பண்ண நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த யாகத்தினுடைய பலன், எந்த யாகம் நடத்தினாலும் மகாவிஷ்ணு உனக்கு ஆவர்த்தி கொடுக்கணும். எங்க யாகம் பண்ணாலும், பூமியில எந்த இடத்துல யாகம் நடத்தினாலும் மகாவிஷ்ணுவான உனக்கு ஆவர்த்தி கொடுத்தால் மட்டுமே அந்த யாகம் சிறப்பு பெறும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆதிபராசக்திட்ட மகாவிஷ்ணு வாங்குறார். ஏன் யாகத்தை சிறப்பா ஆதிபராசக்தி சொல்றாங்க அப்படின்னா, நாம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் பூஜை பண்ணி முடிச்ச பிறகு, கற்பூர ஆராத்தி பண்ணி முடிச்ச பிறகு நாம சாப்பிடுவோம். உணவெல்லாம் நாம சாப்பிடுவோம். இது ஒரு பூஜை முறை. ஆனால் இந்த யாக முறையில எல்லாத்தையும் நம்ம அக்னியில கொடுக்கிறோம். என்ன பண்றோம்? எல்லாத்தையும் அக்னியில கொடுக்கிறோம். ஓம் மகாலட்சுமி வித்மகி விஷ்ணு பத்னிய தீமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத் ஸ்வாஹா அப்படின்னா அந்த ஸ்வாகா தேவி அதை வாங்கி போயிடுறா. இதம் மகாலட்சுமி நமக அப்படின்னும் போது இதே மாதிரி மகாலட்சுமி கிட்ட கொடுத்துரு, இதான் மகாலட்சுமி நமக அப்படின்னா இதை மகாலட்சுமி கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்றோம். அந்த அக்னி தேவி எடுத்துமே மகாலட்சுமி கிட்ட கொடுத்துறோம். அந்த மகாலட்சுமி என்ன பண்றா, நீ எனக்கு பிரசாதம் கொடுத்தால அவனுக்கு போய் இந்த பிரசாதத்தை நான் கொடுக்குற பிரசாதத்தை கொடுத்துரு அப்படின்னா, கடைசியில இந்த ஹோமத்துல நாம எடுக்கக்கூடிய ரட்சை தெய்வம் நமக்கு கொடுக்கிற பிரசாதம். இதுதான் ஹோமத்தினுடைய சிறப்பு. மத்த ஹோமம் எல்லாம் பண்ணி சாப்பாடும் எல்லாத்தையும் நாம சாப்பிடுவோம். ஆனா ஹோமத்துல நடக்க பிரசாதம் மட்டும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற திருநீர் பிரசாதம். இது வலிமையான பிரசாதம், மிகவும் அற்புதமான ஒரு பிரசாதம். நாம நினைச்சதை விட பெரிய சக்திகளை நமக்கு தரக்கூடிய ஒரு பிரசாதம் ஹோம பிரசாதம். ஆகினால் எந்த ஹோமம் எங்க ஹோமம் நடந்தாலும் ஹோமத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து அந்த ஹோமத்தினுடைய பகவானை நல்லா வேண்டிக்குங்க. இப்ப நடக்கிற இந்த ஹோமம் வராகி ஹோமம், வராகி மாதாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்குங்க. ஜெய் வராகி, ஜெய் ஜெய்.